வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 102. கேட்கலாமா? டேய், மாலுக்கு தீ வச்சது நீதானே என்றான் வாசு ஆதித்யனை பார்த்து. ஆமாடா, நான் தான் தீ வச்சேன். சிகரெட் பத்த வைக்க நெருப்பு தேவைப்பட்டுச்சு, அதான் மாலை கொளுத்துனேன் என்றான் ஆதித்யன். அந்த சமயம் பார்த்து ஒருவனை குண்டுக்கட்டாக தூக்கியபடி ராகவனின் பாடிகார்ட் சிறுவர் உள்ளே நுழைந்தனர். சார், இவன் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். இவன் கடையில இருந்து சிலிண்டர்ல இருந்துதான் கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆகி இருக்கு என்றான் பாடிகார்டில் ஒருவன். அங்கு ஓரமாய் கையை கட்டி கொண்டு நின்றிருந்த சஞ்சய் இப்பொழுது அந்த பாடிகார்ட்ஸ் அழைத்து வந்த அந்த ஒருவனிடம் சென்று, மால்ல சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல்ஸ் உனக்கு தெரியாதாடா என்று சஞ்சய் அந்த கடைக்காரனை அடிக்க போக, ஐயோ சார், ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் நம்ம மால்ல 20 வருஷமா கடை வச்சிருக்கேன் சார் என்றார் அந்த கடைக்காரர். அப்போ வேணும்னு தான் இதை நீ பண்ணிருக்கு. சொல்லுடா, இப்படி ஒண்ணு செய்ய சொல்லி யாரு சொன்னா என்று அவன் முகத்திலேயே ஓங்கி குத்தினான் சஞ்சய். ஐயோ சார், என்ன விட்டுடுங்க சார், நான் உண்மையை சொல்லுறேன். யாருன்னே தெரியல சார். யாரோ ஒருத்த வந்து சிலிண்டரோட என் கடைக்கு வந்தான். என் பொண்டாட்டியையும் என் பையனையும் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். நான் இந்த சிலிண்டரை என் கடையில வச்சுக்கலன்னா என்னோட பையனை கொன்னுடுவேன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே என் பையன்ல ஒருத்தரை கொன்னுட்டான் சார். மீதி இருக்கிற என் பொண்டாட்டிக்கும் என் பையனுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னா நான் அவன் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் சார் என்று அந்த கடைக்காரர் கதறினார். அதை கேட்ட சஞ்சய், என்னடா யாருக்கிட்ட கதை விடுற? உன்னைக்கெல்லாம் இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். கேட்கிற விதத்துல கேட்டாதான் பதில் சொல்லுவேன் என்று அவனின் பிரிஸ்டலை எடுத்து அந்த கடைக்காரனின் நெற்றியில் சஞ்சய் வைக்க, சஞ்சய், அவனை விடு என்றான் ராகவன். ஆனா இவன் பொய் சொல்றான் என்று சஞ்சய் சொல்ல, அந்த கடைக்காரரை பார்த்த ராகவன், நீங்க போங்க என்றான். அந்த கடைக்காரரும் ரொம்ப நன்றி சார் என்று கண்ணீரோடு ராகவனை கையெடுத்து கும்பிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அதுவரை அமைதியாய் அமர்ந்திருந்த ஆதித்யன் அவன் மொபைல் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் வரவே அதை எடுத்து பார்த்தான். பிரபல செய்தி சேனல் ஒன்றின் யூடியூப் பக்கத்துல இருந்து வந்த நோட்டிபிகேஷன் தான் அது. அதை கிளிக் செய்து பார்த்தான் ஆதித்யன். பிரபல பவன் இண்டஸ்ட்ரீஸில் திடீரென நிகழ்ந்த தீ விபத்து, பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள் இருந்து சேதம் என்ற செய்தியை கேட்டதும் அங்கிருந்த ராகவன் தவிர மற்ற அனைவருக்குமே அதிர்ச்சி. எப்படி ராகவா இது? இந்த தீ விபத்து நடந்த அதே நேரத்துல பவன் கார்மெண்ட்ஸ்லயும் தீ விபத்து நடந்திருக்கு என்று வாசு கேட்க, இன்னுமா புரியல? அந்த ராஸ்கல் ஆதிசேஷனோட வேலைதான் இது. நம்ம மாலை அவன் எரிச்சிட்டு மதுக்கு சொந்தமான கவர்மெண்ட்ஸையும் எரிச்சிருக்கான். இப்போ வேணும்னா பாரு, அவன் வீட்டுல கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பான். மதுக்கு சொந்தமான கவர்மெண்ட்ஸ எரிச்சதா நாம எரிச்சதா அவன் அப்பங்கிட்டையும் மது கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் என்று ராகவன் கூறு. மாம்ஸ், உங்க வீட்டு ஹால்ல சிசிடிவி இருக்குல்ல? அது உங்க மொபைல்ல கனெக்ட் ஆகி இருக்குல்ல என்று சஞ்சய் கேட்க, ஆமாடா, ஒரு நிமிஷம் இரு என்று அவன் வீட்டு சிசிடிவி வீடியோவை ராகவன் அறையில் இருந்து டிவியில் கனெக்ட் செய்தான் வாசு. வாசுவின் வீட்டு வரவேற்பறையில் கிருஷ்ணமூர்த்தி, மது, வேதாச்சலம் மூவரும் அமர்ந்திருக்க அவர்களின் எதிரே ஆதிசேஷன் அமர்ந்திருந்தார். சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன் என்றார் ஆதிசேஷன். தன்னுடைய அலைபேசியில் எரிந்து கொண்டிருந்த மிக பிரம்மாண்டமான பவன் கார்மெண்ட்ஸ் வீடியோவை கிருஷ்ணமூர்த்தியிடம் காட்டினார். இது நம்ம கார்மெண்ட்ஸ் தானே என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ஆமா சார், அந்த ராகவன் அவனோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான் சார். உங்க பொண்ணு அவனை விட்டு வந்த கோபத்துல அவங்களோட சொத்தும் அவனை விட்டு போயிடுச்சுங்கிற ஆத்திரத்துல நம்ம கவர்மெண்ட்ஸ் எரிச்சிட்டா சார். அது அது அதனால நமக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இல்ல சார். காசு போயிருந்தா கூட பரவாயில்ல சார். 2 கர்ப்பிணி பொண்ணுங்க உட்பட 4 பொண்ணுங்க, 7 ஆண்கள் இறந்துட்டாங்க சார் என்று ஆதிசேஷன் சொல்ல, அதையெல்லாம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் மது. அப்பா, இவரு என்ன சொல்றாரு என்று மது கேட்க, மது, நீ பவன் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பவன் இண்டஸ்ட்ரீஸோட நிறுவனர் ராம் பவன் மூர்த்தியை கேள்விப்பட்டிருக்கியா என்றார் கிருஷ்ணமூர்த்தி.
ஆ, ஆ, நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா என்றாள் மது. அவரோட மகன்தான் நான், பவன் கிருஷ்ணமூர்த்தி என்ற தந்தையிடம், அப்பா இப்போ நீங்க தான் பெங்களூர்ல நம்பர் ஒன் பணக்காரரா? அப்படின்னா வித்யாசாகர் என்று மது கேட்க, தன் மகளிடம் தன் தந்தையை விட்டு அவர் வெளிவந்த கதை, வித்யாசாகரை தன் தந்தை தனது சொத்திற்கெல்லாம் பொறுப்பாளராய் நியமித்த கதையெல்லாம் மதுவிடம் சொல்லி முடித்தார் கிருஷ்ணமூர்த்தி. இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியம் அடைந்த மது, எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உங்க அப்பா கிட்ட அவ்வளவு பணம் காசெல்லாம் இருந்தும் அவரோட அடிதடி எல்லாம் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. யூ ஆர் சோ கிரேட்பா என்றாள் மது பெருமையாக. ஆனா மது, நாம இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பவும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. என் அப்பா ஆசைப்படி உன்னோட சேர்ந்து என்னோட சொத்தை எல்லாம் நான் நிர்வகிக்க போறேன். எனக்கு அப்புறம் நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, அப்ப நான் எப்படி என்று தயங்கினாள் மது. மது யோசிப்பதை பார்த்த ஆதிசேஷன், என்ன மது இப்படி தயங்குறீங்க? உங்க மேல உள்ள ஆத்திரத்தை உங்க புருஷன் உங்க கவர்மெண்ட்ஸ் மேல காட்டியிருக்காரு. அதனால எத்தனை உயிர் பறி போயிருக்கு தெரியுமா? நீங்க உங்க சொத்துக்களை கட்டி காப்பாத்த வரணும். அந்த ராகவனோட திமிர அடக்கணும். கவர்மெண்ட்ஸுக்கு தீ வச்சு 2 கர்ப்பிணிகள் உட்பட எத்தனையோ பேர் உயிரை அந்த ராகவன் வாங்கி இருக்கான். அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும் என்று ஆதிசேஷன் சொல்ல, போது ரணதீரன், இனி அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களை விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால எந்த தீ விபத்தும் நடந்திருக்காது. உண்மை என்னன்னு அலசி ஆராயாம தவற பேசாதீங்க என்றாள் மது. ராகவன் மேல் மது வைத்த நம்பிக்கையை பார்த்து வாசு, சஞ்சய், ஆதித்யனுக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ராகவன் தான் எந்த உணர்ச்சிகளையும் முகத்தில் காட்டாமல் அமைதியாக டிவியையே பார்த்து கொண்டிருந்தான். மது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா ராகவன் எதுவுமே பண்ணலன்னா எனக்கும் சந்தோஷம்தான். பட் இதுவரை உங்க சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்த என் அப்பா படுத்த படுக்கை ஆகிட்டார். எனக்கு எனக்கு ரேசிங் தவிர ஒண்ணுமே தெரியாது. அதனால முதல் நீங்க தான் என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று மதுவின் கையை ஆதிசேஷன் பிடிக்க, அதை தன் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராகவனின் கை முஷ்டி இறுகியது. தன் கையை ஆதிசேஷன் பிடிக்கவும் சட்டென்று உதிரிய மது, நீங்க நீங்க சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நீங்க வந்த வேலை முடிச்சிருச்சுன்னா கிளம்பலாமே மிஸ்டர் ஷனதீரன் என்று மது சொல்ல, ஓகே, நாளைக்கு காலையில நீங்களும் அங்கிளும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். அப்ப நான் கிளம்புறேன் என்று ஆதிசேஷன் மதுவிடமும் கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். மது, இந்த அப்பாவோட ஆசைக்காக நாளைக்கு என் கூட நம்ம ராஜ்யத்துக்கு நீ கிளம்பி வருவேன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவரின் அறைக்கு சென்றுவிட, இப்போது மது மட்டும் தனியாக வரவேற்பறையில் அமர்ந்து தன் கையில் இருந்த ராகவன் போட்ட மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். வாசு, வீடியோவை கட் பண்ணு என்று ராகவன் சொல்ல வாசுவும் ஆஃப் செய்து விட்டான். எனக்கு என்னமோ தங்கச்சி மனசுல ராகவன் மேல கோபத்தோட சேர்ந்து நிறைய காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே திரும்பவும் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் என்றான் ஆதித்யன். மச்சான், நீ ஒரு முறை வந்து தங்கச்சி கிட்ட பேசி பாருண்டா என்றான் வாசு. அவ தானே என்னை விட்டு போனா, அவளே வரட்டும் என்று ராகவன் சொல்ல, அண்ணா, அண்ணிமா ரொம்ப பாவம். நீங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க அவங்க கூட இருக்கிறது அவசியம் இல்லையா? சோ வாசமாம் சொன்ன மாதிரி அனிமா கிட்ட பேசி பார்க்கலாமே என்று தயங்கியபடியே சஞ்சய் சொல்ல, சஞ்சய், ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ வாசுவும் கிளம்பி மால்ல என்னாச்சு, அடுத்து என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல வேலை நம்ம மால்ல யாருக்கும் எதுவும் ஆகல என்றான் ராகவன். மச்சான், மால் விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. என்ன நஷ்டம் வந்தாலும் அதை நீ சரி கட்டிடுன்னு எனக்கு தெரியும். இப்போ உன்னோட வாழ்க்கை விஷயத்த கவனிக்கலாம்டா. இதுவே ருத்ரமூர்த்தி அங்கிள் இருந்திருந்தா உன்னையும் மதுவையும் இப்படி பிரிஞ்சு போக விட்டு இருப்பாரு என்று வாசு கேட்க, வாசு, என் பொறுமையை சோதிக்காத. டூ வாட் ஐ சே என்று ராகவன் கர்ஜிக்க, அதற்கு மேல் வாசு என்ன பேச முடியும்? சஞ்சயோடு மாலை பார்க்க சென்று விட்டான். அந்த அறையில் ராகவனும் ஆதித்யனும் மட்டும்தான் இருந்தனர். ராகவா, உனக்கு நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீயும் சரி நானும் சரி, பணம் பங்களான்னு எல்லாம் இருந்தும் அம்மா அப்பா இல்லாத அனாதைதான்.
எனக்குன்னு வந்த முதல் உறவு சீதா தான். உனக்குன்னு இருக்க ஒரே உறவு மதுதான். அவளை இப்ப விட்டுட்டேன்னா அப்புறம் வருத்தப்படுவேன். ஏன்னா எறும்புற கல்லும் தேயுங்கிற மாதிரி இப்போ மது உன்னை கவர்மெண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ எதுவும் பண்ணலன்னு நம்பினாலும் அந்த விஷ பாம்பு அவ நம்பிக்கைய உடைச்சிடுவான். சோ யோசி, மதுவை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடாத என்று தன் கைபேசியின் அழைப்பை பார்த்த ஆதித்யன், உன் தங்கச்சி போன் அடிச்சுட்டே இருக்கா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஆதித்யனும் கிளம்பி விட்டான். அன்றைய இரவு வாசு வீட்டுக்கு செல்லும் போது இரவு 11 மணி இருக்கு. மது வாசுவின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு நிலவை விரித்து பார்த்து கொண்டிருந்தார். மாடியில் நின்றிருக்கும் மதுவை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்ற வாசு உணவு மேசையின் பக்கம் நின்று பழங்களை வெட்டி கொண்டிருக்கும் திவ்யாவை பார்த்தவன் அவரின் பக்கம் சென்றான். திவ்யா என்றான் வாசு. அண்ணா சொல்லுங்க என்றார் திவ்யா. மது சாப்பிட்டாலாமா என்று வாசு கேட்க, இல்லனா இன்னும் சாப்பிடல, அதான் அவளுக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் திவ்யா. சரி, இப்ப மது ஒரு உயிர் இல்லை, அவளுக்குள்ள இன்னொரு உயிரும் வளருது. சோ கவனமா பாத்துக்கோ. அவளையும் அவ வயித்துல வளர குழந்தையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. மதுவை எப்படியாவது சாப்பிட வைமா என்றான் வாசு. நீங்க கவலைப்படாதீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் என்றாள் திவ்யா. மது மாடியில் நின்றிருக்க பழத்தட்டோடு அவளின் பக்கம் சென்ற திவ்யா, அது என்னமோ தெரியலடி, என்னதான் வீரப்பா நீயும் வேண்டாம் உன் பொழப்பும் வேண்டான்னு நீ ராகவன் மாமா விட்டு வந்திருந்தாலும் அவர் பக்கத்துல இல்லாம அவரை பார்க்காம அவர் கூட பேசாம உன்னால இருக்க முடியலல்ல. இப்போ அது தெரிஞ்சுக்கோ, உன் மனசுல ராகவன் மாமா எவ்வளவு ஆழமா இருக்காருன்னு என்று திவ்யா சொல்ல, சரியா சொன்னடி, அவர் என்னோட மனசுல ரொம்ப ஆழத்துல இருக்காரு. அதான் அவர் செஞ்சத ஏத்துக்க முடியாம மனசு ரொம்ப வலிக்குது, கிடந்து துடிக்குது என்றாள் மது. மது, நீ கேள்விப்பட்டது இல்லையா, கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெயின். ராகவன் மாமா வேற காரணத்துக்காகவும் அவங்க அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தண்டனை கொடுக்காம விட்டு வச்சிருக்கலாம்ல என்று திவ்யா சொல்லு. ப்ளீஸ் திவ்யா, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம் என்றாள் மது. சரி, நான் பேசல. வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி பையன் பசியில் இருப்பான், அவனுக்காவது இந்த ஃப்ரூட்ஸ சாப்பிடு என்று திவ்யா சொல்லு. திவ்யா என்றாள் மது. திவ்யாவை பார்த்து தளர்ந்த குரலில், என்னடி என்றாள் திவ்யா. நான் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா என்று மது கேட்க, இது என்னடி கேள்வி என்று திவ்யா கீழே அமர்ந்து கொள்ள அவள் மடியில் படுத்துக் கொண்டாள் மது. தன் தோழியின் மடியில் படுத்துக்கொண்ட மதுவின் ஞாபகத்தில் ஒவ்வொரு நாள் இரவிலும் ராகவனின் மார்பில் அவனது அணைப்பில் அவள் படுத்துக் கொண்டதும் அவன் தினமும் தூங்கும் முன் அவள் நெற்றியிலிடும் இதழ் முத்தமும் ஞாபகம் வர மது அவளின் அணைப்புக்காக அவன் முத்தத்திற்காக ஏங்கும் அவளது மனதை அடக்க முடியாமல் திணறி போனாள். திணறி போன மதுவிற்கு தாரை தாரிய கண்ணில் இருந்து கண்ணீர் சிந்தியது. துடைக்க துடைக்க வழிந்து கொண்டே இருந்தது. அவள் அழுவதை பார்த்த திவ்யா, மது அழாதடி என்றாள். கொஞ்ச நாளைக்கு சில விஷயங்களும் மறைக்கிறது கஷ்டமா தாண்டி இருக்கும், அப்புறம் பழகிடும் என்று மது சொல்ல, அப்பவும் மறந்துடுன்னு சொல்ல உனக்கு தோணல மது. உன்னால எதையுமே மறக்க முடியாதுடி. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உனக்கே எப்படி இருக்குதுன்னா அங்க ராகவன் மாமா நிலைமை என்னன்னு தெரியல என்றாள் திவ்யா. சஞ்சய் அரண்மனைக்குள் நுழைந்த சமயம் சாத்விகாவும் சீதாவும் பறவைப்பறையில் பதட்டமாய் அமர்ந்திருந்தனர். சௌந்தர்யாவும் ஆதித்யனும் சீதாவோடு சாத்விகாவை விட்டு சென்றிருக்க சாத்விகா அன்று சீதாவோடு தான் இருந்தாள். சஞ்சய் வீட்டுக்கு வரவும் சீதா சஞ்சயிடம் அவசரமாய் ஓடி, ஆனா ராகவன் நான் எங்க, அவர் வரலையா என்று அரண்மனையின் வாசலை பார்த்து சீதா கேட்க, என்ன சொல்ற சீதா, அண்ணா இன்னும் வரலையா என்றான் சஞ்சய். ஆமா அண்ணா, என்ன வரல என்று சீதா சொல்ல, சரி நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் போய் அண்ணா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சஞ்சய் சொல்லிவிட்டு திரும்பவும் காரில் ஏறி வாசுவிற்கு அழைக்க வாசு போனை எடுக்கவில்லை. இந்த நேரத்துல இந்த மாம்ஸ் வேற போனை எடுக்க மாட்டேங்கிறாரு என்று புலம்பிய சஞ்சய் ஆதித்யனுக்கு போன் அடித்தான்.
சஞ்சயின் என்னை தன் கைபேசியில் பார்த்த ஆதித்யன், என்னடா இது அதிசயமா இருக்கு, சின்ன மச்சான் போன் அடிக்கிறான் என்று யோசித்தபடியே போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் ஆதித்யன். ஹலோ என்று ஆதித்யன் சொன்னதும், அண்ணா என்ன வீட்டுக்கு வரல, நான் போய் ஆபீஸ்ல பாக்குறேன் என்று சஞ்சய் நிறுத்த, நான் போய் வாசு வீட்டுல பாக்குறேன், கண்டிப்பா உங்க அண்ணா அங்கதான் இருப்பான், அங்கேயும் இங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா அங்க வாடா என்று ஆதித்யன் சொல்லிவிட்டு ஆதித்யன் அழைப்பை துண்டித்து விட, ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி அண்ணா அங்க இருப்பாரோ என்று சஞ்சயும் வாசு வீட்டிற்கு செல்ல வண்டியை ஸ்டார்ட் செய்ய அந்த சமயம் பார்த்து வாசு சஞ்சய்க்கு போன் அடித்தான். அவசரமாக சஞ்சய் வாசுவின் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைக்க, சஞ்சய் சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, இங்க ராகவ வந்திருக்கான் என்று வாசு சொல்ல, என்னமாம் சொல்றீங்க என்றான் சஞ்சய். சீக்கிரம் வாடா, இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ராகவன் மேல மாடியில தான் இருக்கான், அவன் இருக்க நிலைமையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்றான் வாசு. சரி மாம்ஸ், நான் சீக்கிரமா வந்துடுறேன் என்று வாசுவின் அழைப்பை துண்டித்த சஞ்சய் நேராக வாசுவின் வீட்டிற்கு வண்டியை செலுத்தினார். அடுத்த 5 நிமிடத்தில் சஞ்சயின் காரும் ஆதித்யனின் காரும் வாசுவின் வீட்டு வாசலில் நின்றது. வாசுவின் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து கத்தினான், டேய் மேல வாங்கடா, ராகவன் மேலதான் இருக்கான் என்று வாசு கத்த சஞ்சயும் வாசுவும் மொட்டை மாடிக்கு ஓடினர். அங்கு ராகவன் ஒரு முழு மது பாட்டிலை அப்படியே வாயில் சரித்து கொண்டிருந்தான். ராகவனை இந்த நிலையை பார்த்த சஞ்சய்க்கும் ஆதித்யனுக்கும் அதிர்ச்சி. அண்ணா என்று சஞ்சய் ராகவனின் பக்கத்தில் செல்ல முயல, டேய் அண்ணா நொன்னு பக்கத்துல வந்த அவ்வளவுதான், அங்கேயே நில்லு, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதுவரை யாரும் பேசக்கூடாது ரைட் என்று ராகவன் குடித்து முடித்த மது பாட்டிலை ஓங்கி நிலத்தில் ஏறிய அது சில்லு சில்லாய் உடைந்து நொறுங்கியது. ராகவனை இப்படி பார்க்க மதுவிற்கு என்னவோ போல் இருந்தது. மது பாட்டிலை தொட்டவே கூடாது என்று இருந்த ராகவன் பாட்டிலாய் மதுபானத்தை சரிப்பதை பார்த்து மது என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். மது ராகவனையை பார்த்து கொண்டு நெஞ்சிருக்க மதுவின் பக்கம் சென்றான் ராகவன். மதுபானத்தின் வாடை குப்பென்று வந்தது ராகவனின் மேல். மூக்கை மூடிக்கொண்டால் மது, என்னடி மூக்க மூடுற, ஸ்மெல் அடிக்குதா, அடிக்கும், அப்படிதான் அடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே தன் கோட்டை கழட்டி தூக்கி எறிந்த ராகவன் தன் சட்டையின் கைபட்டனை கழட்டி முட்டி வரை மடித்து விட்டான். உன் அக்காவ என் சித்தப்பாவும் அம்மாவும் கொலை பண்ணது மட்டும்தானே உனக்கு தெரியும், இப்போ இன்னொன்னு சொல்றேன் கேளு. 22 வருஷத்துக்கு முன்னாடி நீ உன் அக்கா அம்மா அப்பா எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு இருந்த போது ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை செஞ்சது என் சித்தப்பன் தான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை உன் அக்காவும் உன் அப்பாவை வேதாச்சலம் அங்கிள் கிட்ட சொல்லி காப்பாத்தினது நாண்டி நான். அது மட்டும் இல்ல, உன் அப்பா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உங்க அப்பனுக்கு என் சித்தப்பனால எதுவும் பிரச்சனை வருமோன்னு வேதாச்சலம் அங்கிள் வீட்டுல மறைச்சு வச்சு வைத்தியம் பார்க்க சொன்னதும் நான் தான். என் சித்தப்பனால உங்க அப்பனுக்கு நிறைய நிறைய துரோகம் நடந்திருக்கு, அது தப்புதான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சமாவது யோசிடி. உங்க அக்காவையும் உன்னையும் வேதாச்சல அங்கிளோட ஆசிரமத்துல நானும் அண்ணனும் வந்து அடிக்கடி பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்வோம். என் அண்ணனும் உன் அக்காவும் ஒரே காலேஜ்ல படிச்சு லவ் பண்ணப்ப முன்னாடி நின்று கல்யாணமும் நான் தான் பண்ணி வச்சேன். அப்போ நீயோ உன் அக்காவோ பெங்களூர்லயே டாப் முதல் பணக்காரரான ராம்பவன் மூர்த்தியோட வாரிசுகள்னு எனக்கோ என் அண்ணனுக்கோ தெரியாதுடி. உன் அக்காவை இறக்கும்போது கூட சேர்த்தது எனக்கு அம்மா மாதிரி இருந்த என் சித்தியும் என் கூட பிறந்த அண்ணனும் தான். அவங்க செத்து போன 3வது நாள்ல அவங்க செத்ததுக்கான காரணம் என் சித்தப்பாவும் பெரியம்மாவும் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்னால் என்ன பண்ண முடியும்? இதை என் அப்பா கிட்ட சொன்ன போது அவங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. என் அப்பா கிட்ட முதல் விஷயம் அதுதான். அத அத என்னால எப்படி இப்படி செய்யாம இருக்க முடியும்? உனக்கு உன் அப்பா எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி என் அப்பனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா கறி என்னை விட்டு போன பின்னாடி எனக்குன்னு இருந்த ஒரே ஜீவன் என் அப்பன் தான். என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்களை எதுவும் பண்ணாம கையையும் வாயையும் மூடிட்டு இருந்தேன். அவங்கள மன்னிச்சு விடுன்னு என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக என் அப்பா கூட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன் தெரியுமா உனக்கு? இதையெல்லாம் விட உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரிய மாடி. உயிருக்கு உயிரா உன்னை லவ் பண்ணேன்டி. எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கிட்ட எல்லாருமே என்ன குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. அதே மாதிரி நீயும் என்ன தூக்கி போட்டுட்டல. ஆமாடி, நீ இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் குற்றவாளிதான், கொலைகாரன் தான். ஆனா நீ நல்லவா தானே?
என்ன காதலிக்கிறேன்னு சொன்னியேடி. நான் கட்டின தாலிய சிரிச்சுட்டே வாங்கிட்டியேடி. அன்னைக்கு என் கூட 100 வருஷம் வாழுவேன்னு சொன்னியேடி. ஆனா இன்னைக்கு மொத்தமா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டல. நீ இல்லைன்னா நீ எப்படி இருப்பேன்னு யோசிச்சியா? நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சியா? இப்ப சொல்றேன்டி நான் உன்கிட்ட. என்ன வேணான்னு சொல்லிட்டு போன உன் வாயால நீங்க தான் வேணுமாமான்னு உன்னை நான் சொல்ல வைக்கல. என் பேரு ராகவன் ருத்ரமூர்த்தி இல்லடி. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் நான் அங்கேயும் உன்னை தேடி வருவேண்டி. ஏன்னா நீ என் உசுருடி. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடி. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ராகவன் கெட்டவன் தான், அயோக்கியம் தான், கொலகாரம் தான், குற்றவாளி தான், பொறுக்கி தான், போக்கிரி தான். இப்படி என்ன வேணும்னாலும் நீ வச்சுக்கோ. ஆனா இந்த ராகவன் இந்த ஜென்மத்துல உனக்கு புருஷன். அதை எந்த கொம்பனாலும் மாத்த முடியாதுடி என்று சொன்ன ராகவன் அப்படியே போதையில் சரிந்து கீழே கிறங்கி விழுந்தான். அதே சமயம் பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பித்தது. கீழே விழுந்த ராகவனின் பக்கம் வாசுவும் சஞ்சயும் ஆதித்யனும் ஓடி வந்து ராகவனை தூக்கினர். மது உணர்வுகளற்றவளாய் ராகவனையே பார்த்து கொண்டிருந்தவள் மாடியிலிருந்து இறங்கி அவளுக்கென கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்று விட்டாள். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ நாவல்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க. வேறொரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை bye bye, see you, take care.